Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சூப்பராக பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலி நம்ம கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் பண்ணுவோம், ஏன்னா அது செய்கிறது ரொம்ப கஷ்டம்னுட்டு. ஆனால் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த பூர்ணம் செஞ்சு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 months வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம அழகாக மாவு பிசைஞ்சு பூர்ண கொழுக்கட்டை சூப்பராக செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு கடலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது நிறைய கடலை தெரியும், ஏன்னா நான் குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் வீடியோவில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ப்ராப்பராக ட்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஒரு கப் கடலை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் கடலை வந்து ஈவனாக ரோஸ்ட் ஆகும். ஸோ இது நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க. இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விட்டுருலாம். இப்போது அதே கடாயில் மோஸ்ட்லி நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் கடலை மெஷர் பண்ணிங்கனோ அதே கப் எடுத்து 1/2 கப் வந்து கருப்பு எள்ளு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பு எள்ளு வந்து ஆக்சுவலி நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி மேலே ஸ்கின் வந்து பீல் பண்ண எள்ளு. நீங்கள் ஃபுல் எள்ளாவும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கருப்பு எள்ளு இல்லைன்னா ஒயிட் எள்ளும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் எக்ஸாக்ட்லி. அது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கப் எடுத்து 1/4 கப் ஆஃப் கிரேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் கோகோனட்டாக எடுத்து அதையும் அதோட ஈரப்பசம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் ஜாங்கிரி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வெல்லம் இருக்குன்னா அதை கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கப் எடுத்து ஒரு கப் ஜாங்கிரி ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ண பீனட் இருக்கும்ல, அதை நல்லா க்ரஷ் பண்ணி மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே கப் எடுத்து ஒரு 1/4 கப் ஆஃப் பொட்டுக்கடலை நம்ம சட்னி கல்ல ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ண எள்ளும் ஆட் பண்ணி நல்லா ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த பீனட் மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காய் எள்ளு இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து வச்சுட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 months வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சமாக ஒரு பவுலில் போட்டுட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுலேயே கொஞ்சம் அரிசி மாவு குக் ஆகிருக்கும். நம்ம யூஸ்வலாக இடியாப்பம் செய்வோம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 10 to 15 minutes போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ அந்த ஆவிலேயே கொஞ்சம் இது அழகாக குக் ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ 15 minutesக்கு அப்புறமா எடுத்து ஒரு கீழே பேன்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ போட்டு நல்ல பால் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைறதுக்கு முன்னாடி லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு மாவில் லைட்டாக 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதம் வர்ற மாதிரி பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கையில் ரொம்ப ஒட்டாமல் இந்த மாதிரி வந்தால் அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா இதை அதே பேனில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நேரம் வெளியில் வச்சிங்கன்னா மாவு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா வராது. ஸோ எப்போவுமே கொழுக்கட்டையோ இல்லை இடியாப்பம் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு ஈரத்துணியோ இல்லை இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது அழகாக குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து 2 பட்டர் பேப்பர் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பட்டர் பேப்பர் கீழேயும் நடுவில் மாவு வச்சுட்டு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சு சப்பாத்தி
தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த கட்டையை வச்சு அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூர்ணம் ஃபில் பண்ணிடலாம். ஸோ பூர்ணம் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக அளவாக வைங்க. இப்போது பேப்பரோடு சேர்த்து ஃபோல்ட் பண்ணுங்கள். பேப்பரோடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மேக் ஷுர் அந்த பூர்ணம் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா பர்ஃபெக்டாக கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இப்போ அழகாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீமிங் டைம் நம்ம இடியாப்பம் மாதிரியே தான். ஸோ 7 to 8 மினிட்ஸ் ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதை அழகாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து எடுத்து நீங்கள் ஹாட் பேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது 5 to 6 ஹவர்ஸ் வரைக்குமாவது ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ மட்டும் தாங்க செய்வோம், ஏன்னா இது செய்கிறது லாங் ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பூர்ணம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் சூப்பராக நீங்களே செய்யலாம்.